என்னதான் வந்து பெண்கள் படிச்சிருந்தாலும் வேலைக்கு போக ஆரம்பிச்சிருந்தாலும் என்ன முன்னேற்றங்கள் அடைஞ்சிருந்தாலும் பெண்கள் வந்து ஆண்களை விட ஒரு படி கீழே தான் இருக்காங்க அப்படின்னு சொன்னா அது மிகையே ஆகாது. உடனே வந்து என்ன சொல்லுவீங்க, பெண்கள் சாதிக்கலையா, இவங்க சாதிக்கலையா, அவங்க சாதிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண் சாதனையாளர் பட்டியல் வந்து ஒரு பெருசா போடணும் அப்படின்னா கண்டிப்பா போட முடியும். பெண் சாதனையாளர்கள் பட்டியல் வந்து மிக பெருசாவே நம்மளால போட முடியும். பெண் சாதனையாளர்களை பத்தி நாங்க பேச வரல, சாதாரணமா வீட்டுல இருக்கக்கூடிய பெண்களை பத்தி மட்டும் தான் பேச வந்திருக்கேன். அதுலயே வந்துட்டு இன்னும் வந்து பார்த்தா வீட்டோட இருக்கிற, அதாவது ஹவுஸ் ஒய்ஃப்ன்றாங்க, வீட்டுல சும்மா இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி பெண்களை பத்தியும் தான் நான் பேச போறேன். இது ஏன்னா இவங்க தான் வந்து பெரும்பான்மையா இருக்காங்க. நம்ம ஊர்ல வேலைக்கு போகிற பெண்களும் இருக்கிறாங்க, வீட்டுல இருக்கிற பெண்களும் இருக்கிறாங்க. பெரும்பாலான பெண்கள் இந்த சாதனையாளர் பட்டியல்ல வர்றது கிடையாது. நார்மலா இருக்கிற பெண்கள் தான் அதிகம். அவங்கள வச்சுதான் நம்ம நிறைய விஷயங்களை வந்து முடிவு பண்ணணும். ஒரு மாமனார் மாமியாரை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கல அப்படின்னா நீங்க வந்து அநாத ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய பையங்களை தான் நீங்க செலக்ட் பண்ணணும். நீங்க வந்து அப்பா அம்மா கூட இருக்கிற பையங்களை வந்து இல்ல குடும்பத்தோட இருக்கக்கூடிய பையங்களை வந்து நீங்க செலக்ட் பண்ணக்கூடாது. இதுதான் வந்து அந்த பதிவுல சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கு வந்து என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? அதாவது மாமனார் மாமியார் கூட இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றது வந்து ஒரு மிகப்பெரிய